சார் பப்பாளி மரத்துல காய் பிடிக்காததுக்கு என்ன காரணம் சார்? காய் பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அத பத்தி சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து பல விவசாயிகள்கிட்ட இருக்கிற கேள்வி. இப்போ போரான் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா வந்து, அதாவது அந்த மகரந்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மெச்சூர் ஆகாம, அது வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு சிக்கல் ஏற்பட்டு, அதன் மூலமா என்ன பண்ணுதுன்னா கருவுறாமல் அந்த காய் வந்து அந்த பூ வந்து கருவுறாமல் அப்படியே காயாவே சின்ன பிஞ்சாவே காஞ்சி போயிருது. இதனால வந்து என்ன ஆகுது, அந்த பூ வந்து சின்ன காயா மாதிரி அப்படி விழுந்துரும். காயா பெரிய காயா வளர விடாது. இதுக்கு காரணம் வந்து போரான் சத்து குறைபாடு மட்டுமல்ல, நுண்ணூட்ட சத்து குறைபாடும் பேரூட்ட சத்து குறைபாடும் ரெண்டும் சரிவிகிதத்தில் கொடுக்கும். அதே போல போரான் சத்தும் ஈக்குவல் பண்ணிருக்கணும். அப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு வளர்ச்சி வந்து காய் கொடுக்கும். அந்த பருவத்தில் வந்து காய் கொடுக்கும். இதுக்கு வந்து போரான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 கிராம் போரான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்ல ஒரு செடிக்கு வந்து 10 கிராம் போரான் வைக்கிறது மூலமா இந்த காய் பிடிக்கிறதுக்கு அந்த பப்பாளி செடியை வந்து தூண்டி விடலாம். அதே போல வந்து ஒரு பப்பாளி செடிக்கு வந்து நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து சரிவிகிதமா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு முறையும் ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 100ல இருந்து 150 கிராம் வந்து சரிவிகித நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வர்றது மூலமா தான் இந்த பப்பாளி செடி வந்து ஒரு ஃப்ளவர் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஃப்ளவர்ல வெஜிடேட்டிவ் ஸ்டேஜா மாற்ற முடியும். அப்படி பண்ணனா ஒரு சிறப்பான காய்களுக்கு வந்து வழிவகை செய்யும். நார்மலா வந்து பப்பாளி விவசாயங்கிறது ஒரு கஷ்டமான விவசாயம்னு சொல்ல முடியாது. அதே போல வந்து இது ஒரு ஈஸியாகவும் எடுத்து பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு லாபகரமான விவசாயம் தான். நஷ்டம் கொண்டு வர போகிறது இல்லை, நஷ்டம் கொண்டு வர போறது இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமா பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து குறுகிய காலத்துல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 6ல இருந்து 9 லட்சம் ரூபாய் ஈல்டிங் எடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா ஒரு 6ல இருந்து 9 லட்சம் ரூபாய் ஈல்டிங் எடுக்கலாம். அப்படி பண்ணும்போது நிறைய லாபம் கொடுக்கக்கூடிய பயிர் தான். அப்போ வந்து அதை கவனமா பார்க்கணும். எந்த அளவுக்கு இது லாபம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஆவரேஜா நம்ம கிட்ட நிறைய வகைகள் பப்பாளி இருக்கு. எல்லாமே ஒரு செடிக்கு வந்து 80ல இருந்து 100 கிலோ வரைக்கும் வரலாம். கேரண்டட் 80ல இருந்து 100 கிலோ கேரண்டட். பட் அதை விட அதிகமா வரணும்னா அவங்க அதை விட அதுக்கு வந்து உணவு வந்து அதிகமாக கொடுக்கணும். இப்போ நம்ம எப்படி உணவு மூலமா தான் நம்மளுடைய வளர்ச்சி வந்து நிர்ணயிக்கப்படுதோ அதே போலதான் பப்பாளி செடிகளுக்கு வந்து சரிவிகித ஊட்டச்சத்து மூலமா தான் அதோடைய வளர்ச்சி வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அந்த வகையில வந்து பப்பாளி விவசாயிகள் ஒவ்வொருவரும் சரியான ஊட்டச்சத்து வந்து பப்பாளிக்கு கொடுக்கணும். நீர் மேலாண்மை ப்ராப்பரா பண்ணணும். இந்த மல்சிங் சீட்லாம் போடலாம். அதே போல மூடாக்கு போடலாம். நான் நிறைய விவசாயிகளை பார்த்துருக்கிறேன். ஃபோன் மூலமா கேட்கும்போது சொல்றாங்க மூடாக்கு ஃபுல்லாவே இந்த வாழை இலையெல்லாம் வாழை சருகுலாம் வெட்டி போடுறாங்க. அதே போல வந்து நார்மல் மல்சிங் சீட்லாம் போடுறாங்க. இந்த வெயில் காலத்தெல்லாம் வந்து தண்ணி வெப்பத்தை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படின்னா, ஈரத்தை வந்து வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த மல்சிங் சீட்டு போறதுல மூடாக்கு போறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த வெயில் காலத்துல இருந்து தப்பிச்சு வர முடியும். ஒரு செடியை வந்து காப்பாற்ற முடியும்.